அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜியோ வந்து 4G ஒன்லி நெட்வொர்க்கை லான்ச் பண்ணி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்தப்ப கவர்மெண்ட் ஆப்ரேட்டரான பிஎஸ்என்எல் வந்து 3Gல வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜியோ வந்து கூடிய விரைவில் ஜியோ ஃபைபர் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஃபைபர் இன்டர்நெட் ப்ராட்பேண்டா. ஸோ இப்போ அதற்கு போட்டியா வந்து பிஎஸ்என்எலுமே வந்து ஆப்டிக் நெட்வொர்க் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து கிகாபிட் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின முழுமையான விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎஸ்என்எல் லான்ச் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா 100G NG OTN. ஸோ இந்த OTN அப்படின்னா ஆப்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கம்யூனிகேஷன் மினிஸ்டரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டு வச்சிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து 330 கோடி வரை நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய விரைவாகவே வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து 100 சிட்டிஸ் வரையும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ண இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட 45 சிட்டிஸ்ல வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2018 டிசம்பருக்குள்ள 2,50,000 வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட செயல்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்காகவே வந்து பிரத்யேகமா பெங்களூர்ல நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு 24/7 சப்போர்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 gigabit per second வரையும் ஸ்பீட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோ ஃபைபர் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க ஜியோ தரப்புல இருந்து. ஸோ இதுவுமே வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஜியோவோட பலனுள்ளதா இருக்கா, பிளான்ஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல. பிளான் தெரிஞ்சவன கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். ஸோ எது எப்படி ஆயிருந்தாலும் சரி, இது வந்து ஜியோக்கு ஒரு போட்டியும் அந்த வகையும் ஆச்சு. கவர்மெண்ட் செக்டர் வந்து இந்த ஒரு தரப்புல ஒரு முன்னிலை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். மேலும் ரொம்பவே முக்கியமா 512 kbps 1 mbps அப்படிங்கிற ஸ்பீட் எல்லாம் இன்னும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு அதிக அளவுல ஸ்பீடை வந்து பிஎஸ்என்எல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்பலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸாடியாக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.